இங்க பாருங்க பாருங்க, வாங்க வாங்க, இங்க பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க வாங்க. அப்படின்னு நம்ம வந்திருக்க இடம் தான் கழுகுமலை. இன்னைக்கு ட்ரிப்பில் நம்ம வந்து கழுகுமலை வரலாறை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். கழுகுமலை தலைவனை பற்றியும். இப்போ நம்ம இருக்கிற இடம் கழுகுமலை. கழுகுமலைக்கு மேலே வந்திருக்கோம். ஆனால் கழுகாச்சலமூர்த்தியோட கோவில் வந்து கீழே தான் இருக்குது. சரியாக நம்ம கல்வி மையம் விருதுநகரில் இருந்து நம்ம ரயில் மூலயமா பயணித்து அதுக்கப்புறம் நேராக கோயில்பட்டியில் வந்திருக்கோம். கோயில்பட்டியிலிருந்து பேருந்து மூலியமாக கழுகுமலை கோயிலுக்கே வந்துட்டோம். நேரடியாக கோயில்பட்டி பேருந்து நிலையத்திலிருந்து கழுகுமலைக்கு பேருந்துகள் இருக்கு. நம்ம கழுகுமலைக்கு வந்த பிறகு நேராக கழுகாச்சலமூர்த்தி கோயிலுக்கு போனோம். சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வேற ஒன்றும் இல்லை. ஆனால் மலைக்கு வந்தோம். ஏன், நம்மளாம் தமிழியல் ஆராய்ச்சி மாணவர்கள். அதனால தமிழியல் ஆராய்ச்சிக்காகவும் வெட்டுவான் கோயில், வட்டெழுத்துக்கள், கல்வெட்டுக்கள், தமிழ் பிராமிய எழுத்துக்கள் ஆகியவற்றை பார்க்கறதுக்காக நேராக மலைக்கு வந்தோம். மலைக்கு வர்றது கொஞ்சம் தூரம் நீங்கள் கோயிலேருந்து பின்னாடி வந்து தான் ஆகணும். ஆனால் மலைக்கு மேலே ஒரு கிளியரான படி இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு பழனியோ பழமுதிர்ச்சோலையோ அல்லது திருப்பரங்குன்றமோ இருக்கிற மாதிரி ஒரு கிளியரான படி அப்படின்றது கிடையாது. ஆனால் மலையிலேயே செதுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு வழி, நல்ல ஒரு பாதை படி மாதிரி இருக்கு. ஒரு சில இடங்களில் வழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம கூட ஒரு சில நபர்கள் வந்து வழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்த மாதிரி இடங்கள் இருந்துச்சு. ஆனால் நல்ல ஒரு தரமான புதிய ஒரு கம்பி நல்லா போட்டிருந்தாங்க. அதில் பாராட்டணும். நல்ல சுத்தமாக தான் இருந்துச்சு இடங்கள். இருந்தாலும் மலைகளில் வந்து ஒரு சில குப்பைகளை நம்ம பார்க்க முடியுது. அதெல்லாம் தவிர்த்திருந்தா நல்லா இருக்கும். இயற்கையை காப்போன்ற நோக்கில் நம்ம வந்து குப்பைகளை தவிர்க்கணும். அது நேராக நாங்கள் வெட்டுவான் கோயில் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க காட்சி வெட்டுவான் கோயிலோட சைட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு காட்சி. அந்த சைடு மேலே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஐயனார் கோவில் ஒன்று இருக்குது. ஆனால் வெட்டுவான் கோயில் இந்த சைடு ஓரமாக தான் இருக்குது. ஐயனார் கோயில் அங்கிட்டு மேலே இருக்குது. வெட்டுவான் கோயில் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, வெட்டுவான் கோயில் பாண்டியர் காலத்தில் ஒரே கல்லில், அதாவது மலையை அப்படியே செதுக்கி உள்ள குடைவரை கோயில்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி மலையை அப்படியே செதுக்கி இந்த கோயிலை வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் கோயிலோட திருப்பணிகள் நிறைவு பெறவில்லை அப்படின்றது வருத்தகரமான விஷயம். ஆனால் முக்கியமான டீட்டெயில்ஸ்கள் நிறைய இருக்குது. 4 முனைகளில் நந்தியும் சைடில் எப்பயும் போல இருக்க மாதிரியான யானையோட வடிவமைப்புகளும் இருந்திருக்கு. ஆனால் கோயிலோட திருப்பணி முழுமை பெறவில்லை. எந்த ஒரு திருப்பணியுமே முழுமை பெற விட்டுருக்காங்க. ஆனால் உள்ள ஒரு அழகிய விநாயகர் சிலை இருக்கு. அதுவுமே முழுமை பெறாத நிலையில இருக்கு. மற்றபடி நம்ம வந்து அதை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. முக்கியமாக அது வந்து இப்போதைக்கு வந்து பூட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி எடுத்த ஒரு பழைய வீடியோக்குள்ள இருந்து நம்ம அந்த காட்சிகளை எடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்கனக்குள்ள வந்தோம் அப்படின்னா கழுகு மலையோடைய வரலாறு போட்டிருக்காங்க. இந்த திருப்பணிகளை கழுகாச்சலமூர்த்தி திருக்கோயிலோட வரலாறு கிடையாது. இது கழுகு மலையோடைய வரலாறு. இங்கே கழுகு மலையோட வரலாறு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மலை இருக்கும்போது யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து இந்த மலை குடைவரை கோயில் கட்டப்பட்டது, மலைக்கான பாதையில் இதெல்லாம் வந்து எப்போ போட்டாங்க அப்படின்றத கிளியராக இங்கே கொடுத்துருக்காங்க. நாங்கள் அப்படியே கீழே இறங்கி குடைவரை கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். குடைவரை கோயிலில் குடைவரைகளை பெருசாக முழுமை பெறாதனால, ஆனால் அது பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு தமிழ் பாரம்பரியம் மீதான ஆர்வமோ வந்துச்சு. ஏன்னா அந்த கோயில்களை பார்க்கும்போதே ஒரு எப்படி நல்லா இருந்துச்சு. ஒரு பழமையான காலம் நம்ம பார்க்கும்போது இவ்வளோ பெருமைகள் நம்மகிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு தோண உணர்வு வந்துச்சு. அதுக்கப்புறமாக அதை முடிச்சுட்டு இப்போ கழுகாச்சலமூர்த்தியோட தல வரலாறு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் கழுகுமலையோட வரலாறை எங்கேருந்து பார்த்துட்டு போனேன் அப்படின்னா, அதாவது கழுகுமலை பற்றியான எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா 11th, அதாவது 11ஆம் வகுப்பு மேல்நிலை 1ஆம் ஆண்டில் காவடி சிந்து அப்படின்னு யாருடைய பாடல் அப்படின்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார் அவர்கள் பாடிய காவடி சிந்து. அதாவது அவர் யாரை பார்த்து படிக்கணும்னா அருணகிரிநாதருடைய திருப்புகளோட தாக்கத்தில் விளைந்த ஒரு சங்க இலக்கியமாக காவடி சிந்து விளங்குது. இதுல அருமையான ஒரு வரியாக சென்னிக்குளம் என்னும் ஊர்ல அவர் வாழ்றாரு. என்ன அவர் சொல்றாரு, உலகம் போற்றும் காவடி சிந்து என்னும் மதுரமான கவிமாலையை தன் மலை போன்று அகன்ற தோளில் சார்த்தி கொள்கிறான் முருகன்.
அந்த கழுகுமலை தலைவன் முருகனின் கோவில் வளாகத்தை நான் சொல்கிறேன். கோவில் கோபுரத்தின் தங்க கலசம் தேவர் உலகை விட உயர்ந்து ஒளி வீசுகிறது. அவ்வொளி உலகங்கள் பலவற்றிலும் கண்கள் கூசும்படி பரவுகிறது. கடலில் வாழும் மீன், சுறா போன்ற உருவ அமைப்புகள் கொண்ட கொடிகள் எல்லாம் பறக்க முருகன் கோவில் காட்சியளிக்கிறது. காவடி எடுக்கும் அடியார்கள் பாடும் திருப்புகழ் முழக்கமானது அமராவதி பட்டினத்தில் உள்ள தேவர்களை செவி அடைக்கிறது. கழுகுமலை நகரின் கோட்டை மிகவும் உயரமானது. அதில் மேகங்கள் படுகின்றன. அவற்றிலிருந்து உருவாகும் மின்னல்கள் இருளை கிழிக்கின்றன. தமது நெஞ்சம் நெகிழ்ந்துருக தங்கத்தினும் மேலான காவடியை தோளில் தூக்கி கனலில் உருகிய மெழுகன முருகனை நோக்கி வரும் பக்தர்கள் அவன் அருளை பெறுவர், இன்பம் அடைவர் அப்படின்னு சொல்லி சென்னிக்குளம் அண்ணாமலையார் வந்து அருமையாக கழுகுமலை தலைவன் முருகப்பெருமானின் கோவில் வளாக பெருமைகளை அழகா எடுத்துரைக்கிறாரு. முருகனோட அருளையும் காவடி எடுக்கிறதுக்கான பண்பாட்டையும் கலைக்கூறுகளையும் ரொம்ப அருமையாக எடுத்துரைக்கிறாரு. அப்படியே நாங்க மேல ஐயனார் கோயில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அங்க குரங்கு அட்டகாசம் ரொம்ப அதிகம். குரங்குகள் நிறைய விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. எங்க பேக், அதாவது நாங்க கொண்டு போன உணவு பைய வந்து திருடக்கெல்லாம் குரங்கு வந்துச்சு. நான் தான் அப்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்தேன். எல்லாம் என்னை விட்டு ஓடிட்டாங்க. அதுக்கு மேலையும் இன்னும் சில இடங்கள் இருக்கு. அதாவது மேல உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கு. அழகான வியூக்காக நம்ம பசங்க மேல போய் வீடியோ எடுத்து வந்தோம். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, படி ஒரு நீட்டான படி கிடையாது, மலைகள் தான். நம்ம கம்பி வச்சு ஏறிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. முள்ளு இருந்துச்சு, ரொம்ப கடுமையான பாதை தான். அது என்னால வர முடியல. நம்ம பசங்க கஷ்டப்பட்டு மேல போய் வீடியோ நம்மளுக்காக எடுத்துட்டு வந்தாங்க. ரொம்ப கிளிப் போட முடியலன்னு இவ்வளவுதான் கிளிப் இருந்துச்சு. அந்த வீடியோக்கள் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மேல ஒரு அருமையான வியூ. ஆனா உண்மையிலேயே மலை வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கூட்டம் ரொம்ப கிடையாது. அழுகாச்சலமூர்த்தி பார்க்கறதுக்காக போயிருந்தோம். கோயிலுமே ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. நாங்கள் போனது வந்து சனிக்கிழமை. பெருமளவிலான கூட்டங்கள் இல்லை. அதே மாதிரி நாங்கள் எப்போ போனோம் அப்படின்னா ஜூன் ஆரம்பிக்கிற வார சனியில் நாங்கள் போனோம். அங்கே தான் மேலே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள். அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு அருமையான ஒரு வியூ. ஃபுல் கழுகுமலையே, இந்த ஊரே கொஞ்சம் நல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு. அருமையான வியூ. கட்டாயம் வந்து கழுகாச்சலமூர்த்தி கோயிலுக்கு, அது மலையாவது ஏற முடியல அப்படின்னா கட்டாயம் கழுகாச்சலமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பேருந்து வசதி நல்லா இருக்குது. அதுதான் ஒரு சொல்ல முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா பேருந்து வசதி கோயில்பட்டியிலேருந்து அருமையான பேருந்து வசதி கொடுத்துருக்காங்க. சீக்கிரம் போயிட்டு வரலாம். கோயில்பட்டியிலேருந்து ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். சரி, நன்றி. இதோட நம்ம கழுகுமலை